கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11 ஸோ எல்லா டீமையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ஆர்சிபி. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம சிஎஸ்கே பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் மறுபடியும் எல்லா டீமுடைய அப்டேட் வரும். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட் சிஎஸ்கே உடைய ஸ்குவாடை பற்றி பார்த்துலாம். ஸோ அதுக்கப்புறம் டீம் பிளேயிங் 11 வந்துட்டு 1-2 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பார்க்கலாம். ஸோ இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு யாரை இறக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சூப்பர் கிங்ஸ் காலங்காலமா சாம்பியன் சைடு அப்படின்னு சொல்லணும். ஸோ மேக்ஸிமம் ஃபைனல் புஷ் பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் பிளே ஆஃப் புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிராஃபியும் மேக்ஸிமம் அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்துட்டாங்க. என்ன ஒரு டீமுங்க, காலங்காலமா அந்த டீம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான காரணம் ரெண்டு ஃபார்ம்லா. ஒன்னு கோச், இன்னொன்னு மகேந்திர சிங் தோனி. ஸோ அவருடைய டிசிஷன்ஸ் ஒன்னொன்னு வந்துட்டு ஒர்க் ஆச்சு அப்படின்னா வேற லெவல்ல அவங்க டீம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒவ்வொரு தடவையும் பிளே ஆஃப் போறாங்க. 2020 மட்டும் அபுதாபியில நடந்தங்காட்டி போக முடியல, அண்ட் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வந்துட்டு போக முடியல. அதை மட்டும் தவிர மற்ற எல்லாமே பிளே ஆஃப் புஷ் பண்ணியிருக்காங்க. அந்த டீம்ல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது சிம்பிள் ஃபார்முலா தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் எடுக்கிற பிளேயருக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஒரு ரஹானேவாகட்டும், ஒரு ராபின் உத்தப்பாவாகட்டும், ஒரு சிவம் தூபே, அம்பத்தி ராயுடு, ஷேன் வாட்சன், சும்மா அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எடுக்கிற பிளேயரை உங்களுக்கு என்ன வரும், உங்களுடைய பெஸ்ட் ஜோன் என்ன, அம்பத்தி ராயுடு நீ ஓப்பனிங் இறங்கறியா, ஷேன் வாட்சன் கூட இறங்கிக்கோ, இல்ல மிடில் ஆர்டர் விளையாடுறியா ஆடிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எங்க தேவையோ என்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டா கொடுக்குறாங்க. ரஹானேவோட 2.0 வருஷனை நீங்க சிஎஸ்கேல பார்த்திருப்பீங்க, அண்ட் சிவம் தூபேவோட 2.0 வருஷனை சிஎஸ்கேல பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அண்ட் எம்எஸ் தோனி முக்கிய பங்குங்க. அவங்களுடைய சீக்ரெட் ஃபார்ம்ல என்ன தெரியுமா, ஹோம் கிரவுண்ட். அதாவது நீங்க அபுதாபியில நடந்தது, இந்த கோவிட் இதெல்லாம் விட்டது போக நீங்க கழிச்சது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளே ஆஃப்ல அவங்க காலடி எடுத்து வைக்கிறதுக்கு மெயின் ரீசனா ஹோம் கேமை டாமினேட் பண்ணிருப்பாங்க. ஹோம் கேம்ல 70% வின்னிங் ரேட் வச்சிருக்கிற ஒரே டீமுங்க. என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத நம்ம பேசியே ஆகணும். செம்மையா ஆடி இருக்கிறாங்க. ஹோம் கிரவுண்ட் கண்டிஷன்ல ஸ்பின்னரை வச்சு எப்படி உருட்டி தள்ளணும் அப்படிங்கிற எல்லா கம்ப்ளீட் டீடைலும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஹோம் மேட்சஸ் மேக்ஸிமம் 5 to 6 வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவேல 1 இல்ல 2 வின் பண்ணா கூட அரௌண்ட் 7 to 8 மேட்சஸ் வின் பண்ணி அப்படியே கம்ஃபர்டபுளா உள்ள போயிடறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிளேயர்ஸ் கையில தான் இருக்குங்கிற மாதிரி எம்எஸ் தோனி சொல்லிடுவாங்க. ஏன்னா நீங்க 14 மேட்ச் விளையாண்டீங்க, இதுலயே நீங்க வார்ம் அப் ஆயிருக்கணும். சோ அதனால பிளே ஆஃப் அண்ட் ஃபைனல் உங்க கையில அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறது. மற்ற டீம் மாதிரி 2 மேட்ச் 3 மேட்ச் கொடுக்காம நீ எப்போ உன்னோட பெஸ்ட் கொடுக்குறியோ அது வரைக்கும் ஆடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது. உதாரணத்துக்கு போன வருஷம் ஷார்துல் தாக்கூர் இல்ல, மெயின் பவுலர்ஸ் யாரும் இல்லாதப்போ வெறும் தீபக் சகர் கூட நம்மளுடைய இவரு அதாவது துஷார் தேஷ்பாண்டே அவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவா உருவாக்கி விட்டாங்க. லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாருங்க போன வருஷம். ஆரம்பத்துல 2 மேட்சுக்கு இவனையெல்லாம் எதுக்குடா எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா செம்மையா பண்ணி கொடுத்தாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவுலரா இருந்தாரு. இந்த வருஷம் அவரா ஷார்துல் தாக்கூரானுங்கிற கேள்வி வந்துருச்சு. அது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சோ அதை தாண்டி ஷேன் வாட்சன் ஏகப்பட்ட பேருக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அண்ட் வாய்ப்பையும் கொடுத்திருக்காங்க. சோ அதனாலதான் சிஎஸ்கே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்சைஸா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் ஒரு பகர்கிட்டோம். இந்த வருஷம் செம்மையான ஒரு ஸ்குவாட். ராயுடுக்கு பதிலா பார்த்தோம் அப்படின்னா டேரியல் மிச்சல் இருக்காரு. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா. நீங்க கான்வேக்கு பேக்கப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல மொயின் அலிக்கு பேக்கப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பேக்கப் பிக் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்வேன். அண்ட் முஸ்பிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற முஸ்தபிசுர் ரஹ்மான் என்ன ஒரு பவுலருங்க. அவர்கிட்ட அந்த கட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பால் இருக்கு. ஓகேவா, அது சரியான வந்துட்டு சமயம் யூஸ் பண்ணுவார். எங்க எந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் டெலிவரியா வரும். நீங்க நல்லா யாக்கர் போடுவாரு. சோ அது மட்டும் இல்லாம ஷார்ட் பால் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சமயத்துல அந்த கட்டரை போட்டு தாக்கி விக்கெட் எடுத்து போறதுல ஒரு ஜெகஜால கில்லாடிங்க. சோ அந்த மாதிரி அவன் ஒரு பிளேயர் தான் நம்மளுடைய அந்த முஸ்தபிசுர் ரஹ்மான். ஓகேவா, ஓகே. ஸ்குவாட் ஃபைனலா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் போன வருஷம் இந்த சேம் ஓப்பனிங் பேர் தான். டிவான் கான்வே ஃபிட் ஆகிறாரு. பிகாஸ் அவருடைய டாக்டர் இறந்துட்டாரு அப்படின்னா கூட இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் நம்மளால பார்க்க முடியுது. சோ டிவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங். ஓகேவா, 1 down பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ரஹானேவே அப்ரோச் பண்ணுவேன். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு சிவம் தூபே, டேரியல் மிச்சல், சோ அதுக்கப்புறம் வந்துட்டு எம்எஸ் தோனி, ஜட்டு அப்படிங்கிற மாதிரி போவேன். சோ இதுக்கு நடுவுல ஒரு சமீர் ரிஸ்வி அந்த மாதிரியான பிளேயரை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைன்னா மொயின் அலி இந்த மாதிரியான பிளேயரும் வந்துட்டு பிக்ஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம மொயின் அலினே வச்சுக்குவோம். டாப் 6 அப்படிங்கிறது வந்துட்டு ஓகே ஆயிடுச்சா. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்துல் தாக்கூர் அண்ட் தீபக் சகர் டாப் 8 அப்படிங்கிறது ஓகே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு முகேஷ் சௌத்ரியை நான் கண்டிப்பா எடுப்பேன். என்ன ஒரு பவுலருங்க. ஆல்ரெடி தீபக் சகர் ஷார்துல் தாக்கூரே நல்லா பண்ணியிருக்காங்க 2018-19. இது கூட முகேஷ் சௌத்ரி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பஸ்ல வேற மாதிரி. சோ 9 ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய பத்திரனா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதுனால 150 ஸ்பீட் அப்படிங்கறத அச்சீவ் பண்ணியிருக்காரு. சோ 10வது பிளேயர். ஸோ ஃபைனலா பிரசாந்த் சோலங்கி. ஸோ அவரை நான் எடுத்து வச்சுப்பேன். இல்லைன்னா சமீர் ரிஸ்வின் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இந்த 4 பேர்ல வந்துட்டு நீங்க டிவான் கான்வே, மொயின் அலி, பத்திரானா, டேரியல் மிச்சல் அப்படின்னு சொல்லி 4 பேர் எடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு இந்த திக் சனாவை கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு மிச்சல் சானாரை கொண்டு வர முடியாது. அதனால பிரசாந்த் சோலங்கி நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் சொல்றேன். சப்போஸ் இந்த பிளேயிங் லெவல்ல வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த 4 ஃபாரினர்ல யாரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டேரியல் மிச்சல் கம்பல்சரி இருப்பாரு, டிவான் கான்வே கம்பல்சரி இருப்பாரு, பத்திரானா கம்பல்சரி ஆடுவார். 3 பேர் தான்
இருக்காங்க. ஸோ இதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் மொயின் அலியோட நீடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இவங்க டேரக்டா இருக்கிற பிளேயர்ஸை வச்சு சமீர் ரிஸ்வி இந்த மாதிரி பிளேயர்ஸை வச்சு உருட்டி ஒரு நல்ல டோட்டல் போட்டுருவாங்க. 200+ போற அளவுக்கு இருக்கு. ஏன்னா டேரியல் மிச்சல், சிவம் தூபே, ரஹானி, கான்வே, அதுக்கப்புறம் வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாட், சமீர் ரிஸ்வி, தோனி, ஜடேஜான்னு சொல்லிட்டு தீபக் சகர், சால்து தாக்கூர் வரைக்கும் பேட்டிங் லைனப் இருக்கு. டெத்லி காம்போங்க. இதுலயே 200 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மொயின் அலி அவருடைய நீடு தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அவரே எப்படினாலும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா மிச்சல் சாண்டரையும் எடுக்கலாம். இதை தாண்டி தீக்ஷனா ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லப்பா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவுலிங் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா மொயின் அலி இல்லாமையே சமாளிக்கிறதுக்கு முதல் அளவு பார்க்கணும். 10 ஓவருக்குள்ள ஒரு 4 விக்கெட் 5 ஓவர் விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா ஸோ செகண்ட் ஹாஃப்ல அவருடைய நீட் அப்படிங்கிற தேவையில்லை. அதாவது அனதர் 10 ஹவர்ஸ்ல வந்துட்டு அவருடைய நீடு தேவையில்லை. அப்போதைக்கு மொயின் அலி வேணாம். இதுவே வந்துட்டு அப்போ ஒரு 160 டார்கெட்டா இருக்கும்போது நீங்க 3 பேர், அதாவது கான்வே, டேரியல் மிச்சல், பத்திரானா வச்சிருக்கீங்களா. ஸோ நீங்க அடுத்த ஹாஃப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை கொண்டு வரலாம். ஃபாரின் பேட்ஸ்மேன் ரச்சின் ரவீந்திரா கொண்டு வரலாம், இல்லைன்னா வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஆரம்பத்தில் தீக்ஷனா இருக்கிறாரா இல்லையாங்கிறத பொறுத்து எங்களோட பிளேயிங் 11 மாறும். ஸோ 2 விதமான பிளேயிங் 11, ஒன்னு பிரசாந்த் சோலங்கியை வச்சு பிளேயிங் 11 அண்ட் தீக்ஷனுடைய ஃபார்முக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்குவாட்ல இருக்கணும் தான். ஆனா அவர் ஃபிக்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா கான்வே தவிர்க்க முடியாத ஆள், அவர் தான் ஓப்பனிங் இறங்கி ஆகணும். அண்ட் டேரியல் மிச்சல் அவர் தாங்க மிடில் ஆர்டர்ல ஆடி ஆகணும், அவரே தவிர்க்க முடியாது. அண்ட் பத்திரனா, இவங்க 3 பேரை தவிர்க்கவே முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது 4வது நீங்க தீக்ஷனாவை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல மொயின் அலி இருந்தாரு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல சாண்டர் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ரச்சின் ரவீந்திரா இருந்தாலும் பேட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தீக்ஷனா இருப்பாரா இல்ல இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கறதா மிகப்பெரிய டவுட். ஆனா மத்தபடி சிஎஸ்கே உடைய 11 எப்படி இருந்தாலும் வெறித்தனமா இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி 95% வரை கொடுக்கலாங்க. ஸோ நல்லா இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கே பார்க்கும்போது தான் வந்துட்டு எந்த பிளேயர் இன்ஜுரி ஆனாலும் அந்த டீமை மட்டும் வச்சு ஃபைனல் வரைக்கும் போறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ இந்த டீமும் சூப்பரான டீம் தான். ஹோப்ஃபுல்லி ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு எதிரான மாதிரி சொல்றாங்க. சின்ன சுவாமியில நடக்க வாய்ப்பு இருக்கு. சம்பவம் பண்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஃபேனா இல்ல மற்ற டீம் ஃபேனா அப்படிங்கிறத சொல்லி சிஎஸ்கே கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிச்ச பிளேயர் என்ன, யாருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.